நம்ம சிஎஸ்கே ஒரு புதிய வீரரை ஒப்பந்தம் பண்ண போகிறாங்க. விக்கெட் கீப்பராக நம்ம சிஎஸ்கேக்கு இருக்க போகிறாரு. இப்போதைக்கு இவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு ஒரு ரீசெண்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. யார் அந்த வீரர், என்ன காரணமாக இவரை ஒப்பந்தம் பண்ண போகிறாங்க, இவர் எடுத்துகிட்டு வந்து நம்ம சிஎஸ்கே என்ன பிளான் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம ருத்ராஜ் இன்ஜுரியை பற்றின ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இப்போதைக்கு ருத்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவரோட இன்ஜுரி எப்படி இருக்குது, பரீட்சை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம ருத்ராஜை பார்த்துடலாம். ருத்ராஜ் இன்ஜுரி காரணமாக ஐபிஎல்லேருந்து வெளியேறி இருந்தார். அதுக்கப்புறமா அவரை பற்றின எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. நம்ம சிஎஸ்கே டீமோட தான் வந்து இணைஞ்சிருந்தார். பட் இப்போ அவர் இன்ஜுரியை பற்றின ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட இன்ஜுரியிலேருந்து நம்ம ருத்ராஜ் வந்து ரெக்கவர் ஆகியிருக்காரு. இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிட்டார். சீக்கிரமாக நம்ம சிஎஸ்கே ப்ராக்டிஸில் வந்து கலந்து கொள்ள போகிறாரு அப்படின்னு ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ருத்து மறுபடியும் சிஎஸ்கேக்காக விளையாட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான சான்சஸ் இல்லை. ஆல்மோஸ்ட் வந்து ரூல்ட் அவுட் ஆகிட்டாரு. ஸோ இருந்தாலும் நம்ம சிஎஸ்கே வலைப்பயிற்சியில் வந்து ஈடுபட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி லேட்டஸ்ட்டாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம ருத்ராஜ் இப்போதைக்கு இன்ஜுரியிலேருந்து மீண்டு வந்திருக்காரு. ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இனிமேல் நடக்க போகிற டொமஸ்டிக் மேட்சில் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம சிஎஸ்கேவின் புதிய வீரரை பார்த்துடலாம். கார்த்திக் சர்மா அப்படிங்கிற ஒரு இளம் வீரராக நம்ம சிஎஸ்கே வந்து ஒப்பந்தம் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேட கேம்பில் தான் அவர் வந்து இருந்துகிட்ருக்காரு ஒரு விக்கெட் கீப்பராக. இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு விக்கெட் கீப்பர் வந்து தேவைப்படுதாரு. அது மட்டும் இல்லை, இவரோட பேட்டிங்கை பொறுத்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் பேட்ஸ்மேனாக வந்து இருக்காரு. ராஜஸ்தான் டீமுக்காக வந்து விளையாண்டு கொடுத்துருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு ஆயுஷ் மாத்திரை அது போல் வந்து இவரும் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நம்ம ஆயுஷ் மாத்திரை, டெவால்ட் இந்த மாதிரி முக்கியமான வீரர்களை ரீப்ளேஸாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இவரையும் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. நம்ம ஃபேன்ஸும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவரை நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்பே இல்லை. 2025 ஐபிஎலுக்கான ரிஜிஸ்டர் இவர் வந்து பண்ணாமல் இருக்காரு. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே இவரை யாரோட ரீப்ளேஸ்மெண்ட்டாகவும் வந்து எடுத்துகிட்டு வர முடியாது. பட் இருந்தாலும் அடுத்த தடவை ஆக்ஷனில் நம்ம சிஎஸ்கே இவரை எடுத்துகிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு இவரோட பேட்டிங் காரணமாக நம்ம சிஎஸ்கே இவரை எடுத்துகிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அதிரடியான விக்கெட் கீப்பருக்காக தான் நம்ம சிஎஸ்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆக்ஷனில் எடுத்துகிட்டு வர முடியாது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக. ஸோ நடக்க போகிற ஆக்ஷனில் கன்ஃபார்மாக சிஎஸ்கே இவரை எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம கார்த்திக் சர்மாவை சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது? நம்ம ருத்தோட இன்ஜுரி அப்டேட்டு இதை பற்றின கருத்தை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.